நண்பர்களே, இன்று உங்களிடம் என் நண்பர்களோட பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளை உங்களிடம் நான் பேசப் போகிறேன். அவ்வளவுதான். பேசப் போகிறேன்னா, அதாவது எத்தனையோ நண்பர்கள் நம்மளிடத்தில் இருக்கிறார்கள். ஆனால், அதில் சில பேர்கள் மட்டும் நம்ம மனதில் எப்பவுமே பதிந்து போய்வார்கள். அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நாம பார்க்கவில்லை, பேசவில்லை என்றால் நம்ம மனதில் ஒரு எண்ணம் தோன்றும். என்னாச்சு, ஏதாச்சோ என்று ஒரு எண்ணங்கள் தோன்றும்ல. அந்த எண்ணத்தின் பிராரத்துல அவங்களுடைய வாட்ஸ்அப்ல அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு மனிதனை சீக்கிரத்தில் ஒரு வளர்ச்சி கட்டத்தை கொண்டு போகக்கூடிய, தன்னுடைய முயற்சியில் கொண்டு போகக்கூடிய திறமை உள்ளவர்கள், நல்ல வசதி படைத்தவர்கள், பணம் காசு அதிகமாக இருக்கிறவர்கள். அவர்கள் நினைத்தார்கள்னா எப்படி ஒரு ஏழையை கூட பெரிய பணக்காரன் ஆக்கி விட்டுறலாம். அந்த மாதிரி வகையெல்லாம் காட்டி அவங்க செய்யக்கூடிய ஒரு நண்பர். அவங்க ஞாபகம் வரும்போது அவங்களுடைய வாட்ஸ்அப்ல நான் ஒரு கடவுள் படத்தை பகவான் நாராயண் படத்தை போட்டு ஒரு இரவு வணக்கம் போடுவதற்காக ஒரு வசனத்தை எழுதினேன். அதாவது, இந்த கடவுளாக இருந்தாலும் இந்த பூமி தாயில் திறந்து வைத்தால் இந்த பூமி தாய் அந்த கடவுளையும் தத்தெடுத்து அவதரித்து அவர்களுக்கும் நல்லது கெட்டதை சொல்லி இந்த பூமியின் சட்ட திட்டங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கும் தாய் தான் இந்த பூமி தாய் என்று நான் எழுதியிருந்தேன். அவர்கள் மனசில் என்ன தோணுச்சோ தெரியலை. ஆனா அவங்க எப்பவுமே ரிப்ளை எதுவும் செய்ய மாட்டாங்க. அது ஒண்ணு பார்ப்பாங்க, விட்டுருவாங்க. அந்த ஞாபகத்தில் நான் சொன்ன வசனம், நான் சொன்ன அந்த வாக்கியங்கள் ஒரு வகைக்கு நமக்கு பொருந்தும் வாழ்க்கையில். ஏன்னா நம்மளுடைய பிறப்பு இருக்கு பார்த்தீங்களா, தாய் வகுத்தில் நம்ம இருக்கும்போது நாம எதற்காக பிறக்கிறோம், எதற்காக வர்றோம் அப்படின்னு தாய் வகுத்தில் இருக்கும்போது நமக்கு தெரியும். ஆனா இந்த பூமியில் நம்ம பூமியில் பிறந்த உடனேயே இந்த நம்ம தலையில் இருக்கிற பாருங்க, ஒரு உச்சிக்குழி இருக்கும் பாருங்க, இந்த உச்சிக்குழி மறைந்து விடும். இந்த மறைந்து விட்டோம்னா வந்த வேலையே மறந்துடுவோம். புதியதாக ஒன்றை நம்ம செய்து மீண்டும் மீண்டும் நம்ம பிறந்து கொண்டிருப்போம். எல்லாத்துக்குமே இந்த பூமி தான் காரணம் என்ற அர்த்தத்தில் நான் எழுதியிருந்தேன். நான் உங்கள் நண்பன். சிந்தித்து செயல்படுங்கள். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.